ஹாய், வெல்கம் பேக் டு லீனாஸ் ஹோம் ஃபுட்ஸ். என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பலாக்கொட்டை, மாங்காய், அப்புறம் கீரை போட்டு அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போது இந்த கீரை அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பலாக்கொட்டையை ஒரு 10 அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை தோலெல்லாம் சீவிட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது 3/4 அளவுக்கு வேகிற மாதிரி இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி வச்சு இதை வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்குள்ளார இந்த அவியலுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு வரமிளகா எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. 1 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இப்போது பலாக்கொட்டை 3/4 பதம் அளவுக்கு வெந்துருச்சு. இதில் முளைக்கீரை 1 கட்டு எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி நம்ம 3/4 பதம் வேக வச்ச பலாக்கொட்டையோடு இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு இந்த கீரை வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம போட்டிருக்கிற கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த அவியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மாங்காய் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்புக்கு மாங்காய் இல்லைன்னா நீங்கள் புளி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாங்காவோட புளிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மாங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாங்காய் அதுவும் வேகணும். இந்த மாங்காய் வேகிற அளவுக்கு நம்ம மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம போட்டிருக்கிற மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல தேங்காய், கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். அது இந்த தேங்காவும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த தேங்காவை நல்லா அந்த கீரையோடு சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மாங்காய் அதில் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மாங்காய் இல்லைன்னா நீங்கள் புளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம போட்டிருக்கிற தேங்காய் வேகிற அளவுக்கு இப்போ மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்குள்ளார இதை மூடி வச்சு குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம போட்டிருக்கிற தேங்காயும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டு, அந்த அவியலோட டேஸ்ட் அப்போ தான் அது கரெக்டாக கிடைக்கும். அதனால வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தாச்சு. அடுப்பெலாம் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கீரை அவியல் நல்லா பலாக்கொட்டையும் மாங்காயும் சேர்த்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.